friends, welcome to ES Family Cooking. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெண்ணிலா கேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வெண்ணிலா கேக்கை இந்த டம்ளர் வச்சு தான் மெஷர் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மூணு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வடிச்சு ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய். க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல அரைச்சு வச்சிருந்தா பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபோமியா வந்துருக்கு பாருங்க. இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுல ஒரு ஜல்லடை வச்சுட்டு 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சும்மா உப்பு சேர்த்துக்கிறேன். அது ஒரு பீட்டர் வச்சு இதை பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம். அதான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கேக் ரெடி ஆகும். நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் இப்போ நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கையை வச்சு நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். இப்போ நெய் தடவை பாத்திரத்திலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண பேட்டரை இப்ப கேக் செய்ய போற பாத்திரத்துல மாத்திக்கலாம். பேட்டர் மாத்தினதும் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாம இந்த மாதிரி கம்பியில குச்சி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3 நட்ஸ் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்குமோ அந்த நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண நட்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் குக்கரில் தான் கேக் பண்ண போகிறோம். இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணும்போது பிஸ்கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த குக்கரில் உப்பு இல்லை மணல் கூட கொட்டி இதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்க ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க. கம்பியில் ஒட்டல. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இது கூல் டவுன் ஆனோடனே எடுத்து வெளில வச்சுக்கலாம். அதுங்க சூப்பராக இந்த மாதிரி ரைஸாக இருந்திருக்கு கேக்கு. பண்ணிடலாம். இப்போ ஓரங்களை தட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேக் ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. அவ்வளோதான். நியூ இயருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சின்னது எனக்கு பேசு நல்லா ஸ்பாஞ்சியா ரெடியா இருக்கு. எந்த அளவுக்கு சூப்பரா ரெடியா இருக்குன்னு பாருங்க. ஹாப்பி நியூ இயர். ஏய் இருப்பா. நடுவுல. சாப்பிடு. அவன்கிட்ட கூட சாப்பிட்டான். Happy New Year. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. And இது வரைக்கும் நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க போய் நான் என்ன கொடுத்தாங்க? ஹாப்பி நியூ இயர் அப்பா. ஹாப்பி நியூ இயர் அண்ணா. Thank you, same to you. ஐயா கொடுங்க. ஐயா ஐயா எதுங்கயா ஐயா நல்லா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் ஐயா. நான் உண்டாங்க ஐயா. Thank you. எப்படி இருக்கு?